நமஸ்தே. பெரியவா சரணம். வேதங்களின் மூலமாக அறியப்படக்கூடிய பரமாத்மா இந்த பூலோகத்தில் நம்ம காப்பாற்றுறதுக்காக ஒரு அவதாரமாக இறங்கி வந்தாச்சு. தசரதனுடைய பிள்ளையாக அவர் பிறந்தாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. அப்போ அவரே கீழே அவதாரமாக போயாச்சு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு வேதங்கள் யோசிச்சு தான் அவரை ஃபாலோ பண்ணுறதான்னு நம்மளுடைய வேலை. அவர் எங்கே இருக்காரோ ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தின்னு சொல்கிற மாதிரி வேதங்களுக்கு பரமாத்மாவோடையே இருக்கிறது, அவருடைய வழியாகவே கூடவே இருந்துட்டு இருக்கிறது தானே வேலை. அதனால் அதுகளும் தீர்மானம் பண்ணிட்டு தான் நம்மளும் இறங்கிட வேண்டியது தான் அங்கேன்னு. அப்போது அதுகளும் குழந்தையாக ஜனிச்சுதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. வேதா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. இப்போ யார்கிட்ட குழந்தையாக ஜனிச்சதுன்னாக்கா பிராச்சேதஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய குழந்தையாக வேதங்கள் ஜனிக்கிறது. பிராச்சேதஸ் யாரு? நம்ம சமீபமாக அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். மானிஷாதன்னு சொல்கிற ஸ்லோகத்தின் பொழுது பிரச்சேதஸினுடைய பிள்ளையாக இருப்பதனால் பிராச்சேதஸ் என்று பெயர் பெற்றவரான சாக்ஷாத் வால்மீகி மகரிஷி. இப்போ வால்மீகியினுடைய குழந்தையாக அவர் மூலமாக வெளிவந்த ராமாயணமாக ஆதி காவியம்னு சொல்கிறோம். பெரியவா பற்றி சொல்கிறா, புரோஸில் ஒரு மீட்டரில் வச்சு வந்ததான முதல் காவிய சந்தம் அதுதான். அதனால அந்த முதல் காவியம்னு சொன்னால் லோகத்துக்கே முதல் காவியம் பொயட்டிக் மீட்டரில் வந்தது இதுதான். அதனால அது ஆதி காவியம்னு இதுக்கு பேருங்க. அப்படி வால்மீகி மூலமாக வெளிவந்த அந்த ராமாயணம்ங்கிற காவியம் இருக்கே, அந்த காவியமாகவே வேதங்கள் தான் ஜனிச்சுது அப்படின்னு இங்கே ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ ராமனுடைய வழி என்ன, ராமன் எப்படி நடந்துட்டான், அவனுடைய வாழ்க்கையை அந்த சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதின் மூலமாகவே வேதங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கிறது. அப்போ வேதங்கள்னு தனியாக படிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை விட ரொம்ப சுலபமாக ராமனுடைய ஒரு சரித்திரத்தை, ராமனுடைய வழியை தெரிஞ்சின்றாலே வேதங்களை தெரிஞ்சின்ற அத்தனை பலனும் எல்லாருக்கும் கிடைக்கிறது, சகலருக்கும் கிடைக்கக்கூடியதாக பெரிய அனுகிரகமாக இருக்கு. இதனால தான் இந்த ராமநாமாவுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்கிற இந்த பாயிண்ட் இருக்கே, இந்த வேதத்தினுடைய சாரமாகவே இங்கே ராமனுடைய வழி அல்லது ராமநாமா இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோமே, இதே விஷயத்த பல மகான்கள் திருப்பி திருப்பி நமக்கு எடுத்து சொல்லிகிட்டே வந்திருக்கா சமீபம் வரைக்கும். உதாரணமாக சதாசிவ பிரம்மேந்திரால இங்கே சொல்லணும்னு தோன்றது. அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராமநாம பஜன் ஒன்று இருக்குது. அதில் இதே விஷயத்தை ரொம்ப தெளிவாக அவர் எடுத்து சொல்கிறார். நீ வேற எதையும் தேடி அலைய வேண்டாம், ராமநாமாவை சொல்லு போகிறோம், உனக்கு தேவையான எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக அந்த அற்புதமான பஜன் கொடுத்துருக்காரு. அதில் வரக்கூடிய ஒரு பேரா, ஜனன மரண பய சோக விதூரம், ஜனன மரண பய சோக விதூரம், சகல சாஸ்திர நிகமாகம சாரம், ஜனன மரண பய சோக விதூரம், சகல சாஸ்திர நிகமாகம சாரம், பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். என்ன அர்த்தம் கொடுக்குற இந்த லைன்ல? ஜனன மரண பய சோக விதூரம். இந்த ஜனனம் மரணம் இப்படின்னு சொல்றோமே, எங்க கம்பநாட்டாழ்வார் சொன்னார், அதே வார்த்தைகள் இங்க பார்க்குறோம். ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமேன்னாரு. இங்கே அதே விஷயத்த இங்கே சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறார், ஜனன மரண பய சோக விதூரம். இங்கே பாட்டில் அந்த ராகத்தினுடைய அமைப்பிலே எப்படி வருதுன்னு பார்த்தாக்கா, சோக விதூரம்னு தூரம் இழுத்துட்டு போகிறது. எதெல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறது? இந்த ராமநாமாவை சொன்னால் ஜென்மம் மரணம் இதை பற்றி வரக்கூடியதான பயம், சோகம், கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வச்சிடுறது. நம்ம அதுக்கிட்டேருந்து தள்ளி கூட்டின்னு வந்தால் என்ன ஆகிறது? நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் மாத்திரமே. இந்த ராமன்னு சொன்னாலே ஒரு ஆனந்தம்ங்கிறத, அந்த ஆனந்தத்தை நமக்கு அள்ளி கொடுக்கறதாக இந்த ராமநாமா இருக்குது. அடுத்த லைனில் சொல்கிறார், சகல சாஸ்திர நிகமாகம சாரம். எல்லா சாஸ்திரங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லா சாஸ்திரங்கள், நிகமங்கள்னு சொல்லக்கூடியதான வேதங்கள், ஆகமங்கள், இது எல்லாத்தினுடைய சாரமாக. அப்படி சாரம்னாக்கா என்ன? மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து புழிஞ்சு அப்படி ஒரு எசன்ஸ் மட்டும் எடுத்துட்டாக்கா எவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த எசன்ஸ் கிடைக்குமோ அதுதான்ப்பா ராமநாமா அப்படின்னு சொல்கிறார். சகல சாஸ்திர நிகமாகம சாரம், அப்படிப்பட்ட சாரமாக இருக்கே, இதை உனக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகமாக கிடச்சிருக்கு.
பிபரே ராமரசம். இதை ராமன்னு சொல்லக்கூடிய அந்த 2 அக்ஷரம் உள்ள இந்த ரசம் இருக்கே, ரசம்னா இங்கே என்ன, அமிர்தம். ராமன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை பிபரே, உள்ளுக்கு அருந்து. எப்பேற்பட்ட ஒரு மருந்து உனக்கு கிடைக்கிறது, எப்படிப்பட்ட அமிர்தம் கிடைக்கிறது. அமிர்தம்னு சொன்னாலே என்ன, சாகா வரத்தை கொடுக்கக்கூடியதாக, அதுக்கு தான் அமிர்தம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல ராம ரசம்னு ஸ்பெஷலாக கூப்பிடுறது. அப்படி அந்த பாட்டு முழுக்க இந்த ராமநாமாவை சொல்கிறதுனுடைய பலன் என்ன அப்படின்னு அங்கே சதாசிவ பிரம்மேந்திரா எடுத்து சொல்லிட்டு இருக்கார். மீராபாய் அதே மாதிரி ராமநாம ரசு பீஜே அப்படிங்கிறா. அவளே என்ன சொல்கிறா, ராமநாமங்கிறது ஒரு ரசம், அந்த அமிர்தம். இங்கே ரசம்னு சொன்னால் இங்கே இவாளெல்லாம் மென்ஷன் பண்ணுறது ஒரு அமிர்தமாக இருக்குது. இந்த அமிர்தம் நம்மை கடை தேற்றும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவள் எல்லாரும் அழகாக சொல்லின்னு வரா. கம்பன் இன்னொரு இடத்துலையும் இதை சொல்கிறார். 1 இல்லை 2 இல்லை, நிறைய சொல்லலாம். இப்போ இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கே கம்பனோடதை இன்னொன்று இங்கே கோட் பண்ணுறான்னு தோன்றுறது. வாலி வதம் நடக்கிறதே, அந்த இடத்துல வாலி தன்னை தைச்ச அம்பை அப்படி எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்த உடனே அதில் ராமனுடைய நாமா பொறிச்சிருக்கு அந்த அம்பில். அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் வரியில் சொல்கிறார் கம்பன், வாலி பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியறதா, என்ன தெரியறதுன்னா, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை அவன் பார்த்தாங்கிற. மும்மைசால் உலகு, இந்த மூலகங்களுக்கு எல்லாத்துக்கும் மூல மந்திரமாக இருக்கக்கூடியது எதுவோ இந்த ராமன்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரம் இருக்கே, அந்த 2 அக்ஷரங்களை இங்கே வாலி பார்க்குறான். அந்த அக்ஷரம் எப்பேற்பட்டதாக இருக்குது, 7 பிறவின்னு சொல்லக்கூடிய நோய்கள் இருக்கே, அந்த நோய்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதான மகா மந்திரமாக அது இருக்குது. அதனால தான் உலகம் எல்லாத்துக்கும் இதுதான் மூல மந்திரம் அப்படின்னு சொல்கிறார் கம்பர். அப்படிப்பட்டதான இந்த விசேஷமான ராமநாமத்தை, இந்த மகா மந்திரத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுண்டு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய சுலபமாக நம்ம கிடைச்சிக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கே, இது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா மகான்களும் இதனுடைய விசேஷத்தை சொல்லிகிட்டே வரா. சமீபமாக நம்ம மகாபிரிவா வரைக்கும். மகாபிரிவா எவ்வளோ ஜனங்களை உற்சாகப்படுத்தி இந்த ராமநாம லேಖனம்னு இதை எழுதுறத ஒரு பெரிய கைங்கரியமாக எல்லாரும் செஞ்சுட்டு வரணும், எல்லாருக்கும் சித்த சுத்தி கிடைக்கும், அதுக்கு மேலே என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இது அருமருந்துன்னு ராமநாமா பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி மகான்கள் எல்லாம் இந்த ராமநாமாவுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது கவிகள் சொல்லியிருக்கா, மகான்கள் சொல்லியிருக்கா, இன்னும் எப்படி சார் எங்கெங்கெல்லாம் இதனுடைய மகத்துவம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் தாண்டி சுவாமியே தன்னுடைய திருவாக்குனால இதனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டாக்கா போரும் இல்லையா, அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. அப்போ சுவாமியே சொல்லியிருக்காரான்னு கேட்டாக்கா, ஆமாம், இந்த ராமநாமத்துடைய மகிமையை சுவாமியே நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நம்மளுடைய ஸ்லோகங்களில் பார்க்குறோம். சரி, யார் நம்ம மேலே ஒரு கரிசனத்தோடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல போகிறா? மகான்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மேலே அப்படிப்பட்ட ஒரு கரிசனம், எல்லாம் குழந்தையாக பார்க்குறா. அது மாதிரி சுவாமியை பார்க்கும் பொழுது எந்த சுவாமிக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கருணை ஜாஸ்தியாக இருக்கும்னாக்கா அம்மாவுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு எப்பவும் வேறு ஏதோ வேலை இருக்கும் இல்லையோ, சைடில் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறது, ஆற்று வேலையை பார்க்குறது, நடுவில் ஏதோ டைம் அடித்தா குழந்தைய பார்க்குறதுன்னு இருப்பார். அம்மாவுக்கு என்ன வேலைன்னா குழந்தைய பற்றி யோசிக்கிறது தான் அவளுக்கு முதல் வேலை. அது மாதிரி அம்மா தான் குழந்தைகள் பேரில் ரொம்ப கரிசனம் வச்சுண்டு இவாளுக்கு கிடைக்க வேண்டியது முதல்ல கொடுக்கணுமே அப்படிங்கிற ஆசையோட இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து வெளியில் கொண்டு வரான்னு ஆச்சாரியால் சொல்கிறார். சௌந்தர்ய லஹரியில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. அம்பாள் எப்படி ஈஸ்வரனை புஷ் பண்ணி, அதாவது அவரை நிர்பந்தம் பண்ணி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய வேண்டிய விஷயத்தை நீர் மறைச்சி வச்சுன்னு உட்காண்டிருக்கீர, என்னென்னமோ வித்தியைகள்னு சொல்லி 64 விதமான தந்திரங்கள்னு சொல்லி எதையோ காமிச்சு குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு கிளுகிழுப்ப பொம்மை காட்டுற மாதிரி எதையோ தந்திரங்கள் எல்லாம் காமிச்சு, செப்படி விதை எல்லாத்தையும் காமிச்சு குழந்தைகளை ஏமாற்றி உட்கார வச்சுட்டு இருக்கேள், என்னமோ அதுலேயே பார்த்தவா சந்தோஷமாகட்டும்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு வாஸ்தவத்தில் தெரிய வேண்டிய தந்திரம் என்னவோ அதை நீர் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீர, அவளுக்கெல்லாம் கொடுக்கப்படாதான்னு சொல்லி பரமேஸ்வரனை நிர்பந்தப்படுத்தி இந்த ஸ்ரீவித்யன்னு சொல்லக்கூடிய தந்திரத்தை அவ இறக்கி கொண்டு வந்தா பூலோகத்துக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லோகம். அதில் இந்த அம்மாவனுடைய வாத்சல்யம் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தான் ஆச்சாரியால் அவ்வளோ அழகாக அங்கே கொண்டு வரா. சதுஷ்ஷ்டியா தந்திரைஹி சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்திரைஃ பசுபதிஹி புனஸ்த்வன் நிர்பந்தாதகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலமவாதீதரதிதம்னு இங்கே ஸ்லோகம் சொல்கிறார். புனஸ்துவன் நிர்பந்தாது, நீ அவரை போட்டு நிர்பந்தப்படுத்தி குழந்தைகள்கிட்ட இதை மறைக்காதீங்க, கொண்ட கொடுங்கோன்னு சொல்லி பண்ணதுனால
எல்லாருக்கும் இதை கிடைக்க வச்ச அப்படின்னு அம்பாளை பற்றி சொல்கிறதாக அங்கே ஸ்லோகம் இருக்குது. அப்போ அம்பாள் தான் பரமேஸ்வரனை புஷ் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு ரிசீவ் பண்ணி இந்த ஸ்ரீவித்யைன்னு சொல்லக்கூடிய தந்திரத்தை நமக்கு கொண்ட சேர்த்தான்னு அங்கே ஆச்சாரியால் சொல்கிறார். அதே மாதிரி இதே அம்பாள் பரமேஸ்வரனை புஷ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டு நமக்காக குழந்தைகளுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கணுமேன்னு சொல்லி இன்னொரு தந்திரத்தை பற்றி கேட்டு நமக்கு தெரிய வைக்கிறாங்கிறத பார்க்குறோம். அது இன்னும் விசேஷமாகவே சொல்லணும். பெரியவா சொல்லின இந்த கதாபேதம் இருக்க அதுபடி பார்த்தா ராமனாக யார் வந்தா? சாட்சாத் அம்பாளே தான் ராமனாக வந்தாவோ இல்லையோ. அப்போது ராமநாமத்தினுடைய மகிமையை எடுத்து சொல்கிறதுனாக்கா யாருடைய மகிமை? அம்பாளுடைய மகிமையும் தான் அது. ஏன்னா இவளே தான் அவராக வந்தான்னு பார்க்குறோம். அப்போது ஸ்வதந்திரம் தே தந்திரம்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ராமநாமா பற்றி கேட்டாக்கா இதுவும் இவளுடைய நாமா தான், இவளுடைய மகிமையே தான். இந்த மகிமையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக நிர்பந்தப்படுத்தி அங்கே கேள்வி கேட்டான்னு சௌந்தரலஹரியில் பார்த்தோம். இந்த இடத்துல எப்படி கேட்குறா? ரொம்ப சாதுவாக குழந்தைகளுக்காக கேள்வி கேட்குறா மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதே பரமேஸ்வரன்கிட்ட இருந்து அவர் வாக்கிலிருந்தே விஷயத்தை வெளில வாங்குறா. இது எப்படிப்பட்ட மகிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். எங்கே சார் இருக்குது இப்படி ஒரு ஸ்லோகம்? கேள்விப்பட்டது இல்லையன்னா நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்ச ஸ்லோகம்தான். சாட்சாத் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகத்தில் இப்படி அம்பாள் பரமேஸ்வரனை கேட்டு நமக்காக வாங்கி கொடுத்த வரம் அதுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமா எவ்வளோ பெரிய ஸ்லோகமாக இருக்குது, தினம் நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ. அப்படி நினைக்கிறத தான் அம்பாள் சொல்கிறா. குழந்தைகளுக்கெல்லாம் டைம் இருக்காது பாவம், ரொம்ப சுலபமாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணதுக்கு உண்டான ஒரு மகிமை அவளுக்கு கிடைக்கணும். இதனுடைய புண்ணிய பலன் என்னவோ இது இவாளுக்கு கிடைக்கணும்னாக்கா எப்படி இதை சொல்கிறது? ரொம்ப சுலபமான ஒரு வழியை சொல்லிக் கொடுங்க. கேனோபாயேன லகுனா, ரொம்ப லகுவான வழி என்னன்னு சொல்லுங்க சுவாமின்னு கேட்குறா நமக்காக. அவர் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன, எவ்வளோ அழகான ஒரு ரீசன் அதில் இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பெரிய பாஷர்.